My dear students, this is class 12 maths chapter 5 exercise 5.1ல question number 1 பார்க்க போறோம். Obtain the equation of circlesன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க pluralல. அப்ப ஒன்றுக்கு அதிகமான சர்க்கிள்ஸ் வரும் with radius 5 cm and touching x-axis at the origin கிளியராக சொல்லியிருக்காங்க பாருங்க originன்னா 0,0ல x-axisஐ ரெண்டு சர்க்கிளும் டச் பண்ணுது in general form அதாவது equation of two circles அதாவது ரெண்டு சர்க்கிள் தான் வர முடியும். நல்லா கவனிங்க, இந்த டயக்ராம் நல்லா கவனிங்க பாருங்க. இது வந்து ஆரிஜின் 0,0 கரெக்டா? ஸோ 0,0ல ரெண்டு சர்க்கிளும் டச் ஆகணும், ரெண்டுத்தினுடைய எட்ஜு டச் ஆகுது. அப்புறம் ரேடியஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா 5 சென்டிமீட்டர். ஓகேவா? அப்போது இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? ஒய்யில் 5 யூனிட்ஸு. ஆன் ஒய் ஆக்சிஸ் எக்ஸோட வேல்யூ வந்து 0, ஒய்யோட வேல்யூ வந்து 5. புரியுதுங்களா? அப்போ இந்த சர்க்கிளோட சென்டர் வந்து 0,5. இது சர்க்கிள் ஏன்னு எடுத்துக்கலாம், இது சர்க்கிள் பின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த சர்க்கிளோட சென்டர் பாருங்கள், இது வந்து ஒய் ஆக்சிஸில் மைனஸ் சைடு பாருங்கள், ஒய் டேஷ். அப்போது இதனுடைய சென்டர் வந்து 0,-5. ஏன்னா ரேடியஸ் வந்து 5 யூனிட்ஸு, r = 5. புரியுதுங்களா? சரி, இப்போ இங்கே நம்ம எழுதிக்கலாம். இது போல் நமக்கு ரெண்டு சர்க்கிள் வருது. தேர் மே பி 2 circles in such type. கொடுத்துருக்கிற மாதிரி நமக்கு ரெண்டு சர்க்கிள் கிடைக்குது. ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், கிவனில் பாருங்கள், ரேடியஸ் r = 5 சென்டிமீட்டர். அப்புறம் இந்த டயக்ராமை வச்சு their centers நாமளே எழுதிக்கலாம். ஓகே, their centers 0,5 and 0,-5. சரியா? இப்போது ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் இன் ஜென்ரல் ஃபார்ம், ஃபார்முலா என்ன? ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் இன் ஜென்ரல் ஃபார்ம் x minus h whole square plus y minus k whole square equal to a square. அதாவது ஏன்றது ஒன்றும் இல்லை, ஏன்றது ரேடியஸ். ஓகேவா? சரி, இப்போது இந்த ரெண்டு பாயிண்ட்ஸை கவனிங்க, ரெண்டு சென்டர்ஸை கவனிங்க. பார்த்தீங்கன்னா ஹெச் வேல்யூ 0, ரெண்டு இடத்துல ஹெச் வேல்யூ 0. ஆனால் ரெண்டு இடத்துல கே வேல்யூ, ஒரு இடத்துல +5, இன்னொரு இடத்துல -5. அப்போது ஈக்குவேஷன்ஸ், இந்த இடத்துல ஈக்குவேஷன்ஸ் ப்ளூரல் ஃபார்மில் கொடுக்கணும். ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் ரிக்வயர்ட் சர்க்கிள்ஸ், தேவையான வட்டங்களின் சமன்பாடுகள். ஓகே, ஸோ அது எப்படி எழுதுவோம்? எக்ஸ் மைனஸ் பாருங்கள், ஹச் பிளேஸில் ரெண்டு இடத்துல 0, அதனால x-0 whole square ப்ளஸ் ஒய், இங்கே ஒரு +5, இங்கே ஒரு -5, அப்போ +r-5 whole square. ஓகே, ஈக்குவல் டு ஏ எவ்வளோ? a = r. அப்போ ரேடியஸ் வந்து 5 சென்டிமீட்டர், அப்போ இந்த இடத்துல 5 ஸ்கொயர். புரியுதாப்பா? ரொம்ப சிம்பிள் தான். இப்போது இங்கே x-0 எக்ஸ் மட்டும்தான் இருக்கிறதா அர்த்தம். அப்போ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக x² எழுதிக்கலாம். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இங்கே +r- அப்படியே நம்ம கேரி பண்ணலாம். y² அப்படியே வந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா +r-2ab போடுங்க. ஏன்னா y + 5 whole square-னா y² + 2y × 5 + 5². y - 5 whole square-னா y² - 2y × 5 + 5². பாருங்கள், ரெண்டுத்துலேயுமே சென்டர் டேர்ம் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது. அதனால் சென்டர் டேர்முக்கு மட்டும் நான் +r- போட்டுக்கிறேன்ப்பா. அப்போ +r- 2 × y × 5 + 5² = 5². ஓகே, இப்போ இந்த 5² அந்தாட்டு எடுத்துகிட்டு போனால் என்ன ஆகும்? மைனஸ் ஆகிடும். அதனால் ரெண்டுத்தையும் கட் பண்ணிவிட்டு 0 போட்டுக்கிறேன். அப்போ மீதி இருக்கிறத அப்படியே எழுதினோம்னா x² + y² +r- 2 5 10. ஸோ +r- 10y = 0. பாருங்கள், இதில் ஒன்றுத்துலேயே ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குது. ப்ளஸ்ன்னு எடுத்துக்கணும்னா ஒரு ஈக்குவேஷன், மைனஸ்ன்னு எடுத்துக்கணும்னா இன்னொரு ஈக்குவேஷன். ஓகே, ஸோ இதுதான் required equations of the two circles.
ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.